நீங்கள் நார்மலாக குழல் செம்பருத்தி ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஃபேண்டா கலர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த செம்பருத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுவும் செம்பருத்தி பூ வகையோட சேர்ந்தது தானா. ஆனால் இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரில. எல்லா பூவும் நல்லா இப்படி விரிஞ்சிருக்கும் வெளிப்பக்கமாக. இது இப்படி தொங்கிட்டு தாங்க கிடக்கும் விரிஞ்சி. இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி மலர்ந்து இப்படி நிற்காது, இப்படி தொங்கிட்டு தான் கிடக்கும். நல்லா விரிஞ்சு இப்படி தான் தொங்கிட்டு இருக்கும். அதில் 2 பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? வித்தியாசமாக இருக்குது. அதோடய இதழ்களை பாருங்கள். அதோடய இதழ்களே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நார்மல் செம்பருத்தியில் ஒவ்வொரு இதழும் 5 இதழ் இருக்கும், ஒவ்வொரு இதழும் கொஞ்சம் பெருசாக. ஆனால் இந்த இதில் ஒவ்வொரு இதழ்களையும் அப்படி விரிஞ்சு அதிலிருந்து கிளை கிளையாக போய் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? மகரந்தம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த நார்மல் செம்பருத்தி கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த செம்பருத்தியோட இந்த செம்பருத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதுவும் இந்த ஒரு செடி தான் இருக்குது, இந்த ஒரு பூ தான் இருக்குது, ஒரு பூச்செடி. அழகாக இருக்கா?